தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன். இறைவா, எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே, எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். திருப்பாடல்கள் 85. இறை திருவசனம் 7. ஆண்டவரே, உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும். உமது மீட்பையும் எங்களுக்கு தந்தருளும். வான்லோகராணே, வையகராணே, மண்மீதிலே புனித மாதுனே. வான்லோகராணே, வையகராணே, மண்மீதிலே புனித மாதுனே. விண்ணொளீர் தாரகை தாயினே, தன்னொளீர் வீசிடும் மாறனே. விண்ணொளீர் தாரகை தாயினே, தன்னொளீர் வீசிடும் மாறனே. பாவமேதும் இல்லா சீலை பாவிகளின் செல்வராணி, பாதுகாத்து ஆளுவாயனே. வான்லோகராணே, வையகராணே, மண்மீதிலே புனித மாதுனே. வான்லோகராணே, வையகராணே, மண்மீதிலே புனித மாதுனே. புண்ணியம் வாசலே மாமரே, வாழ்த்துவோம் எம்மையே ஆதரே. வானேறும் வாசலே மாமரே, வாழ்த்துவோம் எம்மையே ஆதரே. பாவமேதும் இல்லா சீலை பாவிகளின் செல்வராணி, பாதுகாத்து ஆளுவாயனே. வான்லோகராணே, வையகராணே, மண்மீதிலே புனித மாதுனே. படைகளின் ஆண்டவரே, இதோ எமது ஆன்மாவும் கோயில் முற்றத்திற்காக ஏங்கி தவிக்கிறது என்று திருப்பாடல் ஆசிரியர் கூறுவது போல, இதோ உம்மை புகழுகின்ற, போற்றுகின்ற, நன்றி கூறுகின்ற பாதத்தில் இந்த அகிலத்தை அர்ப்பணிக்கின்ற இந்த நேரத்திலே நாங்கள் அனைவரும் திருச்சன்னிதானத்தின் ஆர்வத்தோடு ஏக்கத்தோடு நாடி தேடி வந்துள்ளோம். உமது ஆசீரை அபரிவிதமாக பொழிந்து கொண்டிருப்பதற்காக நன்றி கூறுகின்றோம். உமக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட ஞாயிறு கடன் திருநாளாகிய இந்த நாளிலே நீர் எமக்கு செய்ய இருக்கின்ற அனைத்து நன்மைகளுக்காக, பேரிரக்கத்திற்காக, உமது அளவு கடந்த அருள் ஆசீருக்காக நன்றி கூறுகிறோம். உம்மை போற்றுகிறோம், புகழுகிறோம். அன்பு இறைவா, திருத்தாள் பணிந்திருக்கிற பிள்ளைகளாகிய எங்களை கண்ணோக்கி பாரும். எங்களுக்கு வருகின்ற எல்லா தீமைகளிலிருந்தும் பொல்லாப்புகளிலிருந்தும் நீர் எங்களை மீட்டு ரட்சித்து வழிநடத்தி வருவதற்காக நன்றி கூறுகின்றோம். இந்த நாளிலும் கூட நீர் எங்களை ஆசிர்வதித்தீர், வழிநடத்தினீர். எங்களது உறவுகளை புதுப்பித்து கொள்ள எங்களுக்கு நல்ல ஒற்றுமையான சூழ்நிலையை கொடுத்தீர். குடும்பங்களிலே மகிழ்ச்சியை கொடுத்தீர். நாங்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதற்கான உறவு நிலையை மேம்படைய செய்தீர். ஆண்டவரே, நாங்கள் பல்வேறு விதமான பயணங்களை மேற்கொண்டோம், பயணங்களை மேற்கொண்டோம், ஆலயங்களுக்கு சென்றோம். அவை அனைத்திலும் உமது அன்பு பிரசன்னம் பொங்கி வழிந்தது. நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை என்றும் கைவிடுவதுமில்லை என்ற இறை வார்த்தைக்கு இணங்க எம்மை விட்டு விலகாது கைவிடாது எமக்கு உமது ஆசி மழையை அருள்மழையாக பொழிந்தீர். நன்றி கூறுகின்றோம். இறைவா, இந்த இரவு நேரத்தையும் உமது கரங்களிலே ஒப்பு கொடுக்க ஓடோடி வந்திருக்கிறோம் தகப்பனே. எங்களது உள்ளுணர்வுகளையும் இதய சிந்தனைகளையும் ஆய்ந்தறிபவர் நீர். எங்களுக்கு உடல் வலிமையையும் மன வலிமையையும் தந்து கொண்டிருப்பவர் நீர். எங்களுக்கு ஆலோசனையை தந்து நாங்கள் எந்த பாதையில் நடக்க வேண்டும், என்ன பேச வேண்டும் என்பதனை திட்டமிட்டு அறிவுறுத்துபவர் நீர். எனவே திருத்தாளிலே இந்த அகிலம் முழுவதையும் ஒப்பு கொடுக்கின்றோம். ஆண்டவரே, குடும்பத்தை ஒவ்வொரு நாளும் நீர் ஆசீர்வதித்து வருகிறீரே. ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. பொருளாதார சுமையினால், கடன் பிரச்சனையினால் வாடி வதங்கி குடும்பத்திலே உண்மையான அமைதி இல்லாமல் இருக்கின்ற பிள்ளைகளை சிறப்பான விதத்திலே கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. குடும்பத்திலே அமைதி என்பது மிக மிக முக்கியம். ஆனால் குடும்பத்திலே உண்மையான அமைதி இல்லையே. நாம் என்ன செய்வோம் என்று
மிகவும் அல்லலுற்ற வேளையில வாடி வதங்குகின்ற குடும்பங்களுக்கு நீர்தாமே பொருளாதார கஷ்டத்தை நீக்கக்கூடிய வழியை எடுத்து தருவீராக, காண்பித்து கொடுக்கும்படியாக உம்மிடம் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா தந்தையே இறைவா, திக்கற்ற பிள்ளைகளை ஒருபோதும் கைவிடாதவரே, உம் பிள்ளைகளை அரவணைப்பவரே, அன்பு செய்பவரே, தாளாட்டி சீராட்டி வளர்ப்பவரே, குடும்பத்திலே பொருளாதார நிலை காரணமாக பல்வேறு இடங்களிலே பல்வேறு விதமான வேலைகளுக்கு, மிகவும் துன்பமான வேலைகளுக்கு, அபாயகரமான வேலைகளுக்கு சென்று கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு உடல் வலிமையை, மன வலிமையை நீர் கொடுத்தருளும் ஆண்டவரே. குடும்பத்தின் நிலையை கண்டு தனிமைப்படுத்தப்பட்ட சூழ்நிலைகளில் பல்வேறு விதமான கருணை இல்லங்களில் வாழ்கின்ற பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கிறோம். இந்த பிள்ளைகளுக்கு நீர்தாமே அருளாக, அன்பாக, தாயாக, தந்தையாக, தோழனாக இருந்து தட்டி கொடுத்து அவர்களது எதிர்காலத்தை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்திலே இந்த உண்மையான அமைதி இல்லாமல், ஒற்றுமை இல்லாமல் என்ன செய்வோம் என்பது கூட தெரியாத நிலையில் வாழ்க்கையை முடித்து விடுவோமா என்று சங்கடத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை இந்த இரவு நேரத்திலே நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம் ராஜா. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே மனதிலே ஓடிக்கொண்டிருக்கிற தீய எண்ணங்களுக்கு நீர்தாமே அவர்களுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீராக ஆண்டவரே. உமது பரிசுத்த வல்லமையினால் அந்த பிள்ளைகள் வாழ்வு எவ்வாறு முன்னேற வேண்டும் என்பதனை நீர் காண்பித்து வழிநடத்த வேண்டுமாய் உம்மிடத்தில் முழுமையாக அர்ப்பணிக்கிறோம். இந்த இரவிலே தகப்பனே, குடும்பத்தில் பொருளாதார நிலை, கடன் பிரச்சனை இவற்றின் வழியாக குடும்ப அமைதியை இழந்து கொண்டிருப்பவர்களுக்காக சிறப்பாக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். எங்கள் ஜெப அலைகளை அனுப்புகிறோம் ஆண்டவரை. இப்பேற்பட்ட பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பினையும், தொழில் முயற்சிகளையும், வியாபாரம் செய்பவருக்கு நல்ல வியாபாரத்திலே முன்னேற்றத்தையும், நல்ல அமைதியான சூழ்நிலையும் தர வேண்டுமாய் இந்த அருமையான இரவு நேரத்தில் உம்மிடம் நாங்கள் தாழ்பணிந்து ஜெபித்து இவர்களை எல்லாம் ஒப்புக்கொடுக்கிறோம். இந்த இரவு நேரம் முழுவதும் அது பரிசுத்தக்கரம் இந்த அகில உலகத்தில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளையும் தாங்க வேண்டுமாய், வழிநடத்த வேண்டுமாய் ஜெபித்து இந்த இரவை அர்ப்பணிக்கிறோம். ஏற்றருளும், ஆசீர்வதித்தருளும். ஆமேன். எல்லாமல் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நம் தீமைகள், பாவங்கள், பலவீனங்கள், குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமேன். ஆண்டவரை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. அல்லேலூயா. தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இறையேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன். God bless you.